தென்றலே மெல்ல பேசு சீரியல்ல இனிய எபிசோட்ல நம்ம ரிஷிய வச்சு செஞ்சுட்டாப்புல நம்ம பரம. இப்ப நம்ம இளமதிய லீலாவதி தள்ளி விட்டாங்க இல்லையா, ஒரு ஆளு மேல இடிச்சு விட்டு. கரெக்டா நம்ம பரமனும் ரிஷியும் சேர்ந்து இளமதிய பிடிச்சிடுறாங்க. இருந்தாலும் இளமதியோட சேரி தீ பக்கத்துல போன உடனே கப்புன்னு தீ பிடிச்சிடுச்சு அந்த கெமிக்கல்னால. ஸோ தீ வந்து சேலை முந்தானையில படிச்சு எரிஞ்சுக்கிட்டு இருக்கும் பொழுதே பரம குடுக்குடுன்னு ஓடி போய் மஞ்சள் தண்ணியை எடுத்துட்டு வந்து நம்ம இளமதி ஃபுல்லாக ஊற்றி விட்டுறாப்புல. சேலையில் இருக்கிற கெமிக்கல்லாம் கழுவுற மாதிரி ஊற்றி விட்டு எப்படியோ இளமதியை காப்பாற்றிடுறாப்புல. ஸோ இளமதியை தனியாக அழைச்சிக்கிட்டு போய் உக்காந்துடுறாங்க. இளமதி வந்து ரொம்பவுமே பதட்டம் ஆகிடுறாங்க. இப்போ இந்த பக்கம் தனியாக தீமிதி திருவிழா நடக்க ஆரம்பிக்குது. இளமதி தனியாக தான் உட்காந்துருக்காங்க, அந்த இடத்துக்கு வரவே இல்லை. ஸோ இந்த பக்கம் வந்து நம்ம கலாக்கா நம்ம செட் பண்ண ஆளுங்க தான் இதை ஒரு வேளை பண்ணியிருப்பாங்களோ அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. சாமிக்கிட்ட போய் கும்பிடுறாங்க. எப்பயுமே நான் தான் நம்பர் ஒன்னாக இருக்கணும், வர்ற கவுன்சிலர் எலெக்ஷனில் நான் ஜெயிக்கணும், அப்படி இப்படிலாம் கும்பிட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த பக்கம் நம்ம இளமதியை பார்க்கறதுக்காக நம்ம ரிஷி வந்து பேசிக்கிட்டு இருக்கிறாப்புல. அங்கே வர்ற இளமை நம்ம பரம என்ன சொல்கிறாப்புல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாரு உங்களுக்காக என்னென்னலாம் பண்ண போகிறாரு தெரியுமா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாப்புல. நம்ம ரிஷிக்கே ஷாக்காக இருக்குது. நான் என்னடா செய்ய போகிறேன் அப்படிங்கிற மாதிரி பார்க்கும்பொழுது, உங்களுக்காக வேண்டிக்கிட்டு இப்போ தீக்குழி இறங்க போகிறாரு அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே எல்லாருக்குமே ஷாக் ஆகுது. நம்ம ரிஷிக்கும் ஷாக் ஆகுது. அந்த இடத்துல இல்லை இல்லை நான்லாம் அப்படி சொல்லவே இல்லைன்னு சொல்ல முடியாது இல்லையா. ஸோ அப்படி சொன்னால் வந்து ஒரு மாதிரி இருக்கும் இல்லையா. உடனே சரி சரி அப்படிங்கிற மாதிரி ஒத்துக்கிறாப்புல. ஸோ சாதாரணமாக இவரை விட்டா சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தீக்குழி இறங்கிறதுக்காக போயிடுறாப்புல. ஆனால் இளமதி பார்க்கவே வரல. ஸோ அங்கேயே தான் உட்காந்துருக்குறாங்க. இளமதியோட அம்மா மட்டும் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. ரிஷி தம்பி இளமதிக்காக இவ்வளோலாம் பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா, இந்த பக்கம் இளமதியோட அம்மா இப்போவே பேச ஆரம்பிக்கிறாங்க. பரமையா இப்படி செய்கிறாப்புல அப்படின்னு தெரியல. இப்போ சாதாரணமாக விட்டா கிட்டுக்கிட்டுன்னு ஓடிடுவார், அவரை சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு கையிலையும் ரெண்டு தீச்சட்டி ஏந்துக்கிட்டு நடக்க போகிறாரு அப்படின்னு மறுபடியும் நம்ம பரம கோத்து விட்டுறாப்புல. ஸோ தீ மிதிக்கிறதுக்கே இறங்கிட்டாரு. இதுக்கப்புறம் முடியாதுன்னு சொல்ல முடியாது இல்லையா. வேற வழியே இல்லை. தீச்சட்டியை தூக்கிக்கிட்டு தீயில இறங்கி அப்படியே நடந்து வந்து கை காலெல்லாம், அதாவது காலெல்லாம் வெந்து போச்சு. இதோட இன்னி எபிசோடு முடிஞ்சிருச்சு. வெயிட் பண்ணி பார்க்கலாம் நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு.